அன்னையும் நானும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க, பையன் தூக்கிக்கிட்டு குழந்தைகள் பூரா. அப்போ நான் ஒர்க் ஷாப்புக்கு போய்கிட்டு இருப்பேன். எனக்கு படிக்கணும் போல ஆசை வந்துருச்சு. பையன் தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு அந்த போகிற குழந்தைகள்கிட்டலாம் கேட்பேன். நானும் குழந்தை தான், குழந்தை பருவத்தில், அந்த குழந்தை பருவத்தில் நான் இருக்கேன். அங்கே போய் என்ன செய்வீங்கன்னு கேட்பேன். அங்கே போய் நாங்கள் விளையாடுவோம், எங்களுக்கு டீச்சர் பாடம் நடத்துவார், வாத்தியார் பாடம் நடத்துவார், அதை சொல்லி கொடுப்பாங்க, இதை சொல்லி கொடுப்பாங்க, கதைகள் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைகள் எனக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகிட்ட கேட்பேன். ஆசையாக இருக்குது எனக்கு, இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்மளும் போகணும். என் அம்மாட்ட வந்து நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். என் அண்ணன் வந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அந்த காலத்துலேயே 6ஆம் கிளாஸ், இன்னும் கூட 2 வருஷம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க டீச்சராக போயிருந்திருப்பாங்க. எங்கள் அண்ணன் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. என் அண்ணிட்ட கேட்டேன், அம்மா நானும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேம்மா. அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உனக்கு கல்வி தகுதி தேவையில்லடா அப்படின்ட்டாங்க. எதுக்குமா அப்படி சொல்கிறீங்க? வேண்டாம், அன்னை சொல்கிறத கேளு, எல்லாமே சரியாக இருக்கும் உனக்கு அப்படின்ட்டாங்க. நீ போ, எப்பயும் போல வேலையை போய் பாரு. சரி, வேலையை முடிச்சுட்டு வருவேன். நைட்டு வந்தால் எனக்கு வந்து பாடங்கள் நடத்துவாங்க. தமிழ் வாசிக்க எழுத என் அன்னைக்கிட்ட தான் கற்றுக்கொண்டேன். கணக்கு வழக்கு பார்க்குறது எப்படி, கூட்டல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, இதெல்லாம் என் அன்னை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என் அன்னைக்கிட்ட தான் நான் பழகினேன். தமிழ் வாசிக்க எழுத, எப்படி உச்சரிப்புடன் பேசணும், தமிழை எப்படி பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க என் அன்னை.